பெருங்கோபத்துடன் பேரன்பாக எம்டன் வாய்ஸ். நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு 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 மாதிரியாக உங்களுக்கு தெரியும் தமிழக அரசியல். எப்படி கேட்டீங்கன்னாக்கா ஒரு தேர்தலையும் மூன்றாவது அணி வரும். அது அப்படியே ஒரு அப்போ வர மேகம் மாதிரி கலைஞ்சு போயிடும். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியலில் மூன்றாவது அணி அமைச்சர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மேகம் பெரும் மழையாக வர்றது தான் நமக்கு இப்போ தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த தொகுதியை அழகா கூட்டணி கட்சியான பாமகவுக்கு கொடுத்துட்டாரு. இதுலேருந்து இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை தமிழக அரசியல காட்டியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2026க்கு இந்த டீம் அப்படியே இருக்கும். இதில் யாருடைய பலத்தையும் குறைச்சி நான் மதிப்பிடலை, எல்லாருக்குமான இடத்த நான் ஃப்ரீயாக வச்சிருக்கேன் அப்படின்றத அவர் கொடுத்துருக்கார் தமிழக பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை. ஆனால் பாஜகவுடைய வரலாறு நீங்கள் பார்க்கணும். நம்ம இதில் நம்ம இதோட பேச முடியாது. தமிழக பாஜகவுடைய வரலாறு, அகில இந்திய பாஜக வரலாறு நம்ம கொஞ்சம் இதில் பார்த்துக்கலாம். 1980 பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் குறிப்பிட்ட மாநிலங்களில் முக்கியமான மாநிலங்கள்லாம் அவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க. எல்லா மாநிலம் அவங்களுடைய கணக்கு இருக்கு. எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, இன்னைக்கு பரவாயில்ல மாநிலம் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் பெருசாக அவங்க கூட்டணி கட்சியில் ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்த ஆளுமையாக ஓட் பேங்காகவும் ஒரு ஆளுமையான கட்சியும் காட்ட முடியல. அதுக்கான சூழ்நிலையும் அவங்க அமையும் போதெல்லாம் அதை சரியாக அமைச்சாங்களா, பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இங்கே அதை அமைக்கிறதுக்கான எல்லா தலைவரும் உழைச்சிருக்காங்க, உழைக்கலன்றதோட நம்ம போவானா. இன்னைக்கு 2024 தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே தடத்தை மிக ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி அது தமிழ்நாட்டில் வளர்ந்து வர கட்சின்ற மாதிரி அவருடைய பார்வை, அவருடைய அந்த கட்சியோடைய பார்வை. அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜக எங்களோட அதிக ஓட்டு வாங்கிச்சுனாக்கா நான் கண்டிப்பாக கட்சி கழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூட சொன்னார். அந்த வரலாறு நம்மகிட்ட இருக்கு. அந்த அவரு கொடுத்த அந்த சவாலையே அந்த தலைவர் ஏற்றுக்கிட்டார். ஓகே அப்படின்ட்டாரு. இந்த இன்னைக்கு நடந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 23 தொகுதியில அவங்க பாஜக நிக்குது பாராளுமன்றத்தில். அதில் 4 இடம் கூட்டணி கட்சிக்கு போயிடுது. மீதியை அவங்க நிற்கிறாங்க. 19 தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க தாமரை சின்னத்தில். 3 பேருக்கு மறுபடியும் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சி நிற்கிறாங்க. டைரக்ட் வேட்பாளராக 19 தான் நிற்கிறாங்க. 19 இடத்துல நின்ன பாஜக 12 இடத்துல 2வது இடம் வந்திருக்கு. சரி, பாதியை விட அதிகமான இடத்துல தான் 2வது இடம் வந்திருக்கு. இது நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதாவது தமிழகத்தில் பாஜக கால் பதிக்காதுன்னு சொன்ன வரலாறு இங்க பெருசா இருக்கு. பாஜக இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன வரலாறு இங்க இருக்கு. மதவாத கட்சின்னு சொன்ன வரலாறும் இங்க இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல 3வது பெரிய கட்சி ஆயிருக்கு. எப்படின்னு நீங்க பாருங்க. நாம் தமிழர் கட்சி அதிகரிக்கப்பட்ட கட்சி ஆகிருக்கு. ஆனா 8% சம்திங் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க 19 தொகுதியில் நின்றாங்க, அவர் 39 தொகுதி நின்றார். நாம் தமிழர் கட்சி 39 தொகுதி நின்றது, பாஜக 19 தொகுதி நின்றது. 19 தொகுதியில் அவங்க ஓட்டு வாங்கினது 11 சம்திங் பர்சன்டேஜ். இவர் 39 தொகுதியில் நின்று 8 சம்திங் பர்சன்டேஜ். இதெல்லாம் நீங்க இன்னொன்று முக்கியமாக கவனிக்கன்னு கேட்டீங்கன்னா, பல இடத்துல பூத்து வரைய அதிமுகவை விட இவங்களும் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவுக்கும் டஃப்பும் கொடுத்துருக்காங்க பூத்து வாரியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா. அப்ப தமிழகத்துல அதிகமான இடங்கள்ல தாமரை சிம்பிளா கொண்டு போயிட்டாங்க. நீங்க அதாவது ஜெயிப்புறது தோக்கிறது இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கலாம். சின்னத்தை மக்கள் மத்தியில் தான் முதல்ல கொண்டு போகணும். இது இத்தனை ஆண்டு காலமா இவங்க சரியா கொண்டு போகணுன்றது மக்களுடைய பார்வையும். அந்த இடத்தையும் இன்னைக்கு பாஜக முழுமையா 100% முடிச்சிருச்சு. ஓகே, ஆனா நீ பேசுறதெல்லாம் பாருங்க, பாஜக ஜெயிக்கும் தோக்கும்ன்றது வேற விஷயத்துக்குள்ள நம்ம விட்டுடலாம். ஆனா தமிழக அரசியல்ல பாஜகன்றது இன்னைக்கு நீங்க தவிர்க்கவே முடியாத பேசுற இடத்துல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். நீங்க இதை இன்னொன்று கூர்ந்து கவனிக்கணும். அதிமுக திமுக திமுக பாஜக அப்படின்றத போய் இன்னைக்கு வர சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் என்ன ஆச்சு? அதிமுக நாங்கள் நிக்கலன்னு போயிட்டாங்க. இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறோம், ஜெயலலிதா பாலியல்ன்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த அதிமுக இது கிடையாது. தொடர் தோல்வியில் இருக்கிற எடப்பாடி நாங்கள் இப்போ 2வது பெரிய கட்சின்றவர் இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி அவர் நான் 2வது பெரிய கட்சின்னு காட்டியிருக்கணும்ல, அதுல அவர் பின்வாங்கிட்டார்.
இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய வெற்றி தான். அந்த இடத்த அவர் போகல. இவங்க என்ன சொல்றாங்க, இடத்துல சந்திக்கிறோம், கூட்டணி கட்சி நாங்கள் சந்திக்கிறோம்னா கூட்டணி கட்சி அங்கே இருந்தது அவங்களுக்கு கொடுக்குறேன்னா அவங்க வேட்பில் அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் தான் அதில் இருந்து வேலை பார்க்க போகிறோன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த 2வது பெரிய கட்சி என்ற அதிமுக அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இது அவர் வெளி பார்வைக்கு மக்கள் மத்தியில் சொல்லலாம், ஆனால் களத்துக்கு அவர் வரலன்றதான் இது நம்ம நிரூபணமான உண்மை. அதிமுக களத்துக்கு வரல. பாஜக என்ற ஆளுமை இன்னைக்கு ரொம்ப ஆக்டோபஸ் மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை கையில் பிடிக்குது. அப்படின்னா முடியுமா? ஓட் பேங்க் நம்ம கம்மி பண்ணி காட்டினாக்கா நம்ம 2026 சுத்தமாக அரசியல் பண்ண முடியாது. அதனால உண்மையிலே தள்ளி நின்றுச்சுன்னா அதை நம்ம பொருள் எடுத்துக்கணும். அதான் உண்மையான பொருள். அதுக்கான 1000 உலகம் தரலாம். ஆனால் இந்த இடத்துலையும் பாஜக தன்னுடைய ஆளுமையை பயங்கரமாக மக்களுக்கு காட்டிடுச்சு. ஏன் இதை பயங்கரமானு சொல்கிறேன்னாக்கா, ஆளுமையாக காட்டிடுச்சுன்றது வாழ்க்கையை பயங்கரம்னாக்கா உண்மையிலே பயமுறுத்துது மற்ற கட்சிகளை. நீ அதிமுக பயந்து இருக்கு, மாற்றுக்கிறதுக்கு திமுகவும் பயந்து தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் 6% ஓட்டு ஆளுங்கட்சியான திமுக வந்து இழந்திருக்கு. இது ஒன்றும் சாதாரண 6% வந்து நீங்கள் அப்படியே கடந்து போயிட முடியாது. ஆளுங்கட்சிங்க 40 இடத்துல ஜெயிச்சோம், 39 இடத்துல ஜெயிச்சோம் கட்சி கிடந்து 6% ஓட்டு பிரிஞ்சிருக்கு. அதிமுக கிடந்து ஓட்டு பிரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பிரிஞ்சு எங்கே போயிருக்கு? பாஜக கூட்டணிக்கு போயிருக்கு, கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு போகிறது நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஆனால் இன்னைக்கு இவங்க கிட்ட போனது தான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தமிழகத்தில் பாஜக மலராது அப்படின்னு சொல்கிற எல்லா கட்சிகளும் அதான் சொல்லுது, எல்லா மீடியாக்களும் அதான் சொல்லுது, எல்லா தடி இடத்துல தண்டல்கார மாதிரி எல்லா யூடியூப் சேனல்காரரும் பேசுறதும் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றியை காண முதல் படியில் பாஜக ஜெயிச்சிருக்கு தான். அதிமுக இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்கு ஒன்று. இந்த தேர்தலில் 6% ஓட்டு ஆளுங்கட்சியான திமுக இழந்திருக்கு. இது அடுத்து வந்து இப்போ ஒரு திமுக ஒரு விழா எடுக்குது. அங்கே நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம், அதிமுக கிட்ட வந்து ஓட்டை நாங்கள் வாங்கிடுவோம்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது இந்த தலைவர் மேலே இருக்கிற பயத்தில் தான் இன்றைக்கி அவர் சொல்கிறதான் அர்த்தம். இன்னும் நீங்கள் பார்க்கலாம், அவரே ஜெயிக்கல, 2 முறை ஒரு முறை சட்டமன்றத்தை தோத்துட்டாரு, பாராளுமன்றத்தில் தோத்துட்டாரு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தோல்வி எனக்கு தெரியல. ஏன்னாக்கா அவர் ஒரு வேட்பாளராக அறிவித்த டைம்ல இருந்து ஆளுங்கட்சி இதுக்காகவே இங்கேருந்து நிறைய பேர் அமைச்சாங்க. நீங்கள் வெற்றியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவர் கொடுத்துடக்கூடாதுன்னு கடுமையாக உழைச்சது திமுக. அதை விட கடுமையாக அதிமுக உழைச்சது. எனக்கு ஓட்டு போடலாம்னு பரவாயில்ல, பாஜக ஓட்டு போடாதுன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு மீடியாவில் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு இவர் ஜெயிக்கவே கூடாதுன்னு அங்கே 2 கட்சியும் பங்காளி கட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த பங்காளிக்கு உண்மையிலேயே அங்கே வேலை செஞ்சாங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, இவர் ஜெயிக்கக்கூடாது. ஆனால் அவர் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கட்சியாக இன்னைக்கு பாஜக இங்கே ஜெயிச்சிருக்கு. இதை நம்ம ஏற்றுந்தான் ஆகணும். இது மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு படிதான், வளர்ச்சி படியை தான் கொடுக்கும். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதில் நீங்கள் இன்னொன்று கூர்ந்து கவனிக்கணும். இந்த தேர்தலில் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்குது. பெரும்பாலான மீடியாக்கள் சொன்னது என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மத்திய மந்திரி ஆகிறாரு சொன்னாங்க. ஆனால் அந்த மத்திய மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்குன்றதும் ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு எனக்கு மந்திரி பதவியை விட கட்சி தான் முக்கியம், நான் கட்சி இங்கே ஆட்சி பிடிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் கட்சி பணியாற்ற வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறது தான் நமக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே தமிழக மண் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் அரசியல் காலம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. மொத்த மீடியாவில் சரி பாதிக்கு மேலே இடதுசாரிகள் தான் உள்ள இருக்காங்க, மாற்று கருத்தே இல்லை. மீடியா இன்னைக்கு ஃபுல் ஆக்டோபஸாக இடதுசாரி கையில் தான் இருக்குது. மீதி பாதி நம்ம இந்த தீக்கா மாதிரியான சித்தாந்த உள்ளவங்ககிட்ட தான் அது இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு மீடியா திரு அண்ணாமலை பின்னாடி சுற்றுனாக்கா அவருடைய ஆளுமை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியாது. இந்த ஆளுமை தமிழகத்தை கண்டிப்பாக ஆளும் அப்படின்றத நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. பாஜகவுக்கும் சிறந்த எதிர்காலம் இருக்குன்றதுலையும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த வேகம் மேலும் அதிகப்படுத்தப்படும் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம வருங்காலங்களில் பார்க்கலாம். இனி ஏறுமுகம் தான் பாஜக.